ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு முயல் மற்றும் ஆமை இவங்களோட கதை தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முன்னாடி ஒரு காலத்துல ஒரு பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்தது. அங்க ஒரு முயலும் வாழ்ந்துட்டு இருந்தது. முயல் ரொம்ப வேகமா ஓடக்கூடியது. அதனாலேயே அந்த முயல் மற்ற விலங்குகள்கிட்ட நான் தான் ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்குன்னு ரொம்ப பெருமையா சொல்லும். அது மட்டும் இல்லாம தன்னை மாதிரி வேற எந்த விலங்குகளாலையும் வேகமா ஓட முடியாதுன்னு அந்த முயலுக்கு ஒரு கர்வம் இருந்துட்டே இருந்தது. அந்த முயலோட செயல் மற்ற விலங்குகளுக்கு எரிச்சல் ஊட்டுற விதமாவே இருந்தது. அதே நேரத்துல அந்த காட்டுல இருக்கிற குளம் கிட்ட ஒரு வயசான ஆமையும் வாழ்ந்து வந்தது. அந்த ஆமை ரொம்ப புத்திசாலியானதும் கூட. இந்த முயலோட செயல்களை ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருந்த அந்த வயதான ஆமை முயலுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சது. அதனால அந்த ஆமை முயல் கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமான்னு கேட்டது. அதை கேட்ட உடனே முயல் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் முயல் சொல்லிச்சு, நான் தான் இந்த காட்டிலேயே வேகமா ஓடக்கூடிய விலங்கு, என்னை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு. ஆமை சொன்னதை கேட்டு காட்டுல வாழ்ந்த மற்ற விலங்குகளுக்கும் ஒரே ஆச்சரியம். இருந்தாலும் அந்த முயலும் ஆமை கிட்ட அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு சரின்னு சொல்லுச்சு. கடைசியா அந்த போட்டிக்கான நாளும் வந்தது. ஒரு குட்டி அணில் தான் ஆமைக்கும் முயலுக்குமான போட்டியை தொடங்கி வச்சது. போட்டி ஆரம்பிச்சதும் முயல் எப்பவும் போல ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆனா ஆமை தன்னோட வேகத்துல தான் நடந்து வந்தது. கொஞ்ச தூரம் வேகமா ஓடி வந்த முயல் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ ஆமை ரொம்பவே மெதுவா நடந்து வந்தது. ஆமையை விட ரொம்ப தூரம் முன்னாடி இருந்த முயல் ஆமை நம்மளை ஜெயிக்காதுன்ற தவறான எண்ணத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க முயல் முடிவு செஞ்சது. அதனால அங்க இருக்கிற மரத்துக்கு அடியில முயல் தூங்க ஆரம்பிச்சது. ஆனா ஆமை தன்னோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து முன்னோக்கி நடந்து வந்துட்டே இருந்தது. எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் ஆமைக்கு ரொம்ப சோர்வா இருந்தாலும் அது எங்கேயுமே நிக்காம தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல ஆமை முயல் இருக்கிற இடத்துக்கிட்டயே வந்துருச்சு. ஆனா அப்பவும் முயல் நல்லா கொரட்டை விட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அசந்து தொங்கிட்டு இருக்க முயலை தாண்டி ஆமை இன்னும் முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சது. ஆமை போட்டியோட நிறைவு பகுதிக்கிட்ட நெருங்கி வந்துருச்சு. அடுத்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச முயல் பயந்து போய் போட்டியில ஜெயிக்கணும்னு வேகமா ஓடி வந்தது. ஆனா முயல் ஓடி வர்றதுக்கு முன்னாடியே ஆமை போட்டியில ஜெயிச்சிருந்தது. அதை பார்த்த முயல் எப்படி ஆமை தன்னை விட போட்டியில ஜெயிச்சதுன்னு கவலைப்பட்டு தலை குனிஞ்சு நின்னது. அப்பதான் ஆமை முயல் கிட்ட சொல்லிச்சு, எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கு வேகம் மட்டும் முக்கியம் இல்ல, பொறுமையும் விடாமுயற்சியும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு. அதை கேட்ட முயலும் தன்னோட தப்பா புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் இருந்த முயல் பெருமை இல்லாம ரொம்ப அடக்கமா வாழ்ந்து வந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எப்பவுமே நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பொறுமையும் விடாமுயற்சியும் கவனமும் நம்மளோட வெற்றிக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. அதை எப்பவுமே நம்ம கடைபிடிக்கணும். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு புத்திசாலியான நரி ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அது எப்பவும் போல காட்டுல அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு ரொம்ப பசியா இருந்ததா. அதனால தன்னோட பசியை தீர்க்கிறதுக்காக அதுக்கு தேவையான இரையை தேட ஆரம்பிச்சது. ரொம்ப நேரமா அந்த நரியும் இரையை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனா அதுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லையா. அப்படி அலைஞ்சிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு திராட்சை பழ தோட்டத்தை அந்த நரி பார்த்துச்சு. அந்த திராட்சை பழங்களை பார்த்தோன்னே நரி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சுவையான திராட்சை பழங்களை சாப்பிட்றதுக்காக நரி ரொம்ப வேகமா திராட்சை பழங்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் திராட்சை பழங்கள் இருக்க இடத்துக்கும் நரி போயிடுச்சு. ஆனா அந்த திராட்சை பழங்கள்லாம் ரொம்ப உயரத்துல இருந்ததாம். நரியோட தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த அந்த திராட்சை பழங்களை சாப்பிட நரி முயற்சி செய்ய ஆரம்பிச்சது. முதல்ல அந்த நரி மேல துள்ளி குதிச்சு திராட்சை பழங்களை சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த திராட்சை பழங்கள் நரிக்கு எட்டவே இல்லை. இருந்தாலும் அந்த நரி முயற்சியை கைவிடாம திராட்சை பழங்களை சாப்பிட தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. அது எவ்வளவு முயற்சி பண்ணியும் திராட்சை பழங்கள் நரிக்கு கிடைக்கவே இல்லை. நரியும் ஒரு கட்டத்துக்கு மேல முயற்சி பண்ணி சோர்வடைஞ்சிருச்சு.
அந்த சுவையான திராட்சை பழங்களை சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த நரி இது பார்க்க பழுக்கவே பழுக்காத பழம் மாதிரி இருக்கு, இது கண்டிப்பா புளிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முயற்சியும் கைவிட்டுட்டு அது வந்த வழியாவே திரும்பி நடக்க ஆரம்பிச்சது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அந்த பொருளை குறை சொல்லாம அந்த பொருளை அடையிறதுக்கான முயற்சியை நம்ம கொடுக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் விடாமுயற்சியோட அந்த பொருளை அடையணும். அதை விட்டுட்டு அதை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒரு சின்ன கிராமத்துல வயசான விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த விவசாயிக்கு மொத்தம் 3 மகன்களும் இருந்தாங்க. அந்த 3 மகன்களும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப கடினமா உழைச்சு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த மகன்கள் எப்பவும் தங்களுக்குள்ள சண்டையிட்டே இருந்தாங்களாம். இதை ரொம்ப நாளா கவனிச்சுட்டே இருந்த தந்தை அவங்களோட மகன்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு நினைச்சாங்க. அதனால திடீர்னு ஒரு நாள் இந்த விவசாயி தன்னோட 3 மகன்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு குச்சியை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த குச்சியை உடைக்க சொன்னாரு. 3 மகன்களும் தங்களோட கையில் இருக்கிற குச்சியை ரொம்பவே சுலபமாக உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விவசாயி நிறைய குச்சிகள் சேர்ந்த ஒரு மூட்டையை அவரோட மகன்கள் கையில் கொடுத்து உடைக்க சொன்னாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணியும் யாராலையும் அந்த மூட்டையை உடைக்க முடியவே இல்லையா. அப்போதான் அந்த விவசாயி தன்னோட மகன்கள் கிட்ட சொன்னாங்க, பார்த்தீங்களா, இந்த குச்சிகள் தனித்தனியாக இருந்தப்ப நீங்கள் ரொம்ப சுலபமாக உடைச்சிட்டீங்க. ஆனால் இது ஒன்றா சேர்ந்து மூட்டையாக இருக்கும்போது உங்களால் உடைக்க முடியவே இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம தனித்தனியாக சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நம்மளோட உறவு பலவீனமாயிரும். மற்றவங்களும் நம்மளை சுலபமாக பிரிச்சிருவாங்க. அதே ஒன்றா இருந்தால் நம்மளோட உறவு எப்போவும் பலமானதாக இருக்கும். அதனால 3 பேரும் சண்டை போடாமல் எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்னு விவசாயி தன்னோட மகன்களுக்கு பாடத்தை புகட்டினார். இது மூலியமா தங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்ட மகன்களும் சண்டையே போடாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்களாம். அதனால அவங்களோட குடும்பமும் ரொம்ப செழிப்பானதாக மாறிடுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒற்றுமையாக இருக்கிறதா நமக்கு எப்பயும் பலம். அதனால நம்ம ஒற்றுமையோட செயல்படணும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய், see you.